உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு ராமசீனிவாசன் அவர்கள் இருந்திருக்கார். வணக்கம் பேராசிரியர். திமுக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, இதில் உங்களுடைய பார்வை? திமுக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டதுல புதிதாக சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. அமைச்சர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற அமைச்சர்களுக்கு சில புதிய துறைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. இதுல ஒன்றும் பெரிதாக கருத்து சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. இது பூர்ணமதின்னு சொன்ன மாதிரி எதை எடுத்து அதில் போட்டாலும் இதை எடுத்து அதில் போட்டாலும் ரிசல்ட் ஒன்றுதான் என்பதாகத்தான் திமுகவினுடைய அமைச்சரவை மாற்றம் இருக்கும். பெரிதாக தமிழக மக்களுக்கு இதுல நன்மை விளைய போவதில்லை என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதுல மிக முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்வு இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தனது மகனை பட்டத்து இளவரசராக முடிசூட்டி மகிழ்ந்திருக்கிறார் என்பதுதான், துணை முதலமைச்சராக்கி மகிழ்ந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். இது திமுகவினுடைய குடும்ப அரசியலை, வாரிசு அரசியலை மீண்டும் உலகமெல்லாம் அதை பறைசாற்றி இருக்கிறாங்க. திமுகவே கழகமே ஒரு குடும்பம் என்று கலைஞர் சொன்னது இன்று அந்த குடும்பம் தான் கழகம் என்கிற நிலைக்கு மாறி இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் இன்னைக்கு அது தமிழ்நாட்டுக்கு வெளியில உலகமெல்லாம் கூட தெரியக்கூடிய நிலைக்கு உருவாயிருக்கு. அந்த குடும்பத்தை தாண்டி அந்த கட்சியில எதுவும் இல்லை என்பதும் இதன் மூலமாக நிரூபணமாக இருக்கு. திமுகவில் எத்தனையோ வருஷமாக வரவேற்கிறேன், என்னுடைய பணியால பதில் கொடுப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சொல்றார். அது ஒரு கட்டசி தானே, அப்படித்தானே சொல்லணும். திமுகவில் துணை முதலமைச்சராகிற தகுதி உள்ள அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் யாருமே இல்லையா? கலைஞருடைய பேரன் தான் வர முடியுமா, ஸ்டாலின் ஐயாவோட பையன் தான் வர முடியுமான்ற கேள்வி அந்த கட்சி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பெரிதும் மதிக்கிற ஐயா துரைமுருகன் போன்றவர்கள் கூட நான் இறந்து விட்டா என் சமாதியில கோபாலபுரத்தை அடிமை இங்கே உறங்குறான்னு எழுதுங்க அப்படின்னு தான் சொன்னாரு. அப்ப அந்த கட்சியினுடைய அந்த சிந்தனை போக்கு எப்படி இருக்குன்றது இதுல இருந்து தெரியுறது இல்ல. ஒரு மூத்த அமைச்சரே கோபாலபுரத்தை அடிமை இங்கே உறங்குறான்னு என் சமாதியில எழுதுங்கன்னு சொன்னா அதுதான் கட்சி. அப்ப இதை தாண்டி வேற என்ன நடக்கும்? அது மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அவசரம் என்ன இருக்கு? அவர் என்ன நினைக்கிறாரு, தன் தந்தை செய்த தவறை தான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறார். கருணாநிதி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அமைச்சராக்குவதற்கு தாமதப்படுத்தினாரு, கட்சியில துணை முதல்வராக்குறது தாமதப்படுத்தினாரு. கடைசி வரைக்கும் அவர் இறந்த பிறகுதான் இவர் தலைவராக வர முடிஞ்சது, ஸ்டாலின் அவர் கட்சி தலைவரா. அப்படி எல்லாவற்றிலும் தன் தந்தை தனக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை தாமதப்படுத்தியதாக முதல்வர் நினைக்கிறார் என்று தோன்றுகிறது. அதனால தன் மகனுக்கு தான் தந்தை செய்த தவறை செய்து விடக்கூடாது, எல்லாத்தையுமே சீக்கிரமா செஞ்சிடணும்னு நினைக்கிறாரு. அதனால இப்ப விரைவாக இவர் துணை முதல்வர் ஆகியிருக்கிறார். அடுத்து விரைவாக இவர் திமுகவின் தலைவராகவும் அறிவிக்கப்படுவார் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். உங்களுடைய பார்வையை, பாஜகவுடைய பார்வையை வெளிப்படுத்தினீங்க. இணைந்ததற்கு நன்றி பேராசிரியர் ராமசீனிவாசன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.